யாத்ரீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் முடிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எவ்வளோ ஆயிருக்கு, எக்ஸிட் போல்லாம் கூட இன்னும் வரல ப்ராப்பரா. அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய வேவ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்மோடு ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தேர்தல் குழு உறுப்பினர் சரவணகுமரன் ஐஆர்எஸ் இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், இந்த முறை கொஞ்சம் தேர்தலை ரொம்ப உன்னிப்பாகவே பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தேர்தல் குழுவில் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் நீங்கள் பயணிச்சிங்க. எப்படி சார் பார்க்குறீங்க 26 எலெக்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் முதல்ல எப்படி பார்த்தீங்க, ஃபைனலாக எப்படி பார்த்தீங்க? இல்லை, ரொம்ப ஒரு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். அரசியல்வாதிகளுக்கும் சரி, மீடியா மக்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன். ஏன்னா ஒரு இருமுனை போட்டியாகவே தொடர்ந்தால் கூட மூன்றாவது அணியோட இம்பேக்ட் பயங்கரமான ஒரு இம்பேக்ட், ஒரு டெசிசிவ் இம்பேக்ட் தான் சொல்லணும். திமுக ஆளுங்கட்சியாக இந்த தேர்தல் சந்திக்கிறது ஒரு பெரிய கூட்டணியோட, அதிமுக ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியோட ஒரு கூட்டணியோட தேர்தல் சந்திக்கிறாங்க. இதில் விஜய் அப்படிங்கிற ஒரு தாவேகா அப்படிங்கிற ஃபேக்டர் ஒரு முதல்ல ஆரம்பத்தில் இப்போ என்னோட எஸ்டிமேட்டுமே ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு தான் என்னோட மைண்டில் இருந்தது. பட் க்ளோஸாக அவங்களுக்கு ஒரு சர்ஜ் வருது. இது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, எல்லா எலெக்ஷன்லையுமே மக்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே மாறிட்டுருக்கும். இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே டிபேட் ஆரம்பிப்பாங்க. இந்த டீ கடையில், ஆஃபீஸில் என்ன ஓட்டு, எலெக்ஷனு யார், செய்திகள் வர வர ஒரு ரியாக்ஷன். ஸோ இந்த இதில் ஒரு சில நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகிற அபாயங்கள் கூட நடக்கும். ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2006 பார்த்துருப்பீங்க, 2011 பார்த்துருப்பீங்க. நம்ம தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகிறோம்னு நினைப்பாங்க. மோர் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான பெரிய மாற்றத்தை 6 மாதத்தில் இது ஆக்சுவல் நடக்கும். இப்போ நேரேட்டிவ் எல்லா கட்சியும் செட் பண்ணுறாங்கன்னா எல்லா கட்சியும் நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்ச ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டும் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் ஒரு டிஎம்கே ஒரு எலெக்ஷன் ஒர்க்கு, என்னோட பார்வையில் டிஎம்கே ஒரு நல்ல எலெக்ஷன் ஒர்க்கு தான், ஏடிஎம்கேவே நல்ல எலெக்ஷன் ஒர்க்கு தான். இதுலேயுமே நம்ம என்ன எனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் மேனிஃபெஸ்டோவில் எப்பயும் போல் இலவசங்களை அள்ளி எல்லா குரூப்பும் வீசினாங்க. இலவசங்களை கம்மியாக வீசின ஒரே ஆள் இல்லைன்னு சொன்னவர் சீமான் அவர்கள் தான். தாவேகாவுமே இந்த இலவச லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க. ஆமாம், நேம் தான் சேஞ்ச் பண்ணாங்க, சேர்ந்துட்டாங்க. அவங்களும் சேர்ந்து இந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க. பட் இந்த டைம் மேனிஃபெஸ்டோ, இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவால் இப்போ 2006 பார்த்தீங்கன்னா இலவச அரிசிங்கனால, டிவிங்கனால திமுக பக்கம் ஒரு வேவ் போச்சு அப்படின்னு ஒரு 11 லேண்டு கிராபிங் நல்லாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தினால மட்டும் ஏடிமிக்கு பக்கம் ஒரு வேவ் போச்சு. இதெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் வந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த எலெக்ஷனில் மேனிஃபெஸ்டோ ரோல் இல்லை, பெரிய தலைவர்களுடைய வேவுனால் இப்போ அவங்க போன கூட்டம் வச்சுன்னு இல்லை, ஸ்மூத்தாக போன எலெக்ஷனில் ஒரு சூறாவளி மாரி இந்த விஜய் ஃபேக்டர் சடனாக 10லேருந்து என்னோடய பார்வையில் இன்றைக்கி ஒரு சில தொகுதியில் 25%லாம் போயிருக்காங்க. ஸோ என்னோடய பார்வையில் ஒரு 15லேருந்து 25% வரைக்கும் அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் இம்பேக்ட் இருக்குது. லைக் 100 தொகுதியில் திமுக ஜெயிக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 80 தொகுதியில் அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்குது அப்படின்னா, ஒரு 50 தொகுதி இருக்கு இல்லையா, இந்த 50 தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு குழப்பமான ஃபேக்டர். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 3 கார்னர் ஃபைட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 50. 3 கார்னர் ஃபைட்டு பை டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். இப்போ நான் திமுக நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு 118 வேணும். நான் 140 150 வரைக்கும் நாங்கள் எல்லாரும் யோசித்தோம், திமுகவும் யோசிச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கும். அவங்களும் 120 140 இருந்தாங்க. இப்போ 2 பேர்த்துக்குமே 70-80 சீட்டில் சந்தேகம் இல்லை. அவங்களோட 70-80 சீட்டு இப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். ஆனால் அந்த தாவேக்காவோட பர்சன்டேஜ் கூடுனதில் இந்த ஒரு 50-60 தொகுதி இல்லை, விச் இஸ் டெசிசிவ். திமுகவுக்கு 80லேருந்து 50 வேணும், அதிமுகவுக்கு 70லேருந்து 50 வேணும். அப்படி இந்த 50 தொகுதியில் மார்ஜின் 5000 மார்ஜினாக மாறிடுச்சு. 5000 ஓட்டு. இந்த 5000 ஓட்டு யார் கூட எடுப்பாங்கிறத லாஸ்ட் மினிட் வரைக்கும் முடிவு பண்ண முடியாத அளவில் இப்போ இருக்குது. இப்போ தாவேக்கா அப்படியே இப்படி புஷ் பண்ணி தாவேக்காவால் இந்த ஓட்டு எடுத்தால் எனக்கு போயிடுமா, இப்படி எடுத்தால் இப்படி போயிடுமா, இந்த ஏஜ் குரூப் ஓட்டு எடுத்தால் இப்படி போயிடுமா, இந்த காஸ்ட் ஓட்டு எடுத்தால் இப்படி போயிடுமா, இந்த ரிலிஜன் ஓட்டு இப்படி எடுக்கிறதுனால இப்படி போகுமா, இந்த கேல்குலேஷன் பண்ணவே முடியல. ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் 5000 தானே, 2 பேருக்கும் 5000 மார்ஜின் போது இந்த 5000 கடைசி 5000 யார் சாப்பிட போகிறான்னு தெரியாது. அதனால தான் இந்த எலெக்ஷன் ரொம்ப சென்சிட்டிவாக போயிடுச்சு. எல்லாத்துக்குமே இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கட்சிகளுமே ப்ரிடிக்ட் பண்ணலையா சார்? டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இவ்வளோ ஒரு சேஞ்சஸை டிவிக்கே கொண்டு வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணலையா? இல்லை ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சொன்னால் மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய வேவாக க்ரியேட் ஆயிரும் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தாங்க? இல்லை, எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த 10 to 12 அப்படி நடிகர்னால் ஒரு க்ரௌடு வரும் அப்படின்னு நினச்சாங்க. இதில் க்ரௌடை தாண்டி, நடிகர் ஃபேன் க்ரௌடை தாண்டி இன்னொரு குரூப்பு வருது. இந்த குரூப்பை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குரூப் திமுக மேலேயும் அதிமுக மேலேயும்
கோபமாக இருக்கிற ஒரு குரூப்பை பார்க்குறேன். இவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதில் ஒரு 2-3% போன டைம் சீமான் அவர்கள் போட்டிருந்தாங்கன்னா, இந்த டைம் வந்து ஒரு 10%, 8-9% வந்து கோவத்தில் விஜய் வந்து நல்லது பண்ணுறாரு இல்லையோ, விஜய் வரட்டும், இவங்க 2 பேரும் வரக்கூடாது. இந்த கன்சால்டேஷன் 10% ஆகுது பாருங்க, இது மோர் ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர் தான். இந்த 10% இந்த 3 மாசத்துல தான் பில்ட் ஆகுது. ஆனால் அது பில்ட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு 8-9% அவருடைய ஃபேன் குரூப் வந்து என்ன நடந்தாலும் அவர் பின்னாடி நின்ட்டாங்க. எங்கே போனாலும் நின்ட்டாங்க. ரோட்டில் இப்போ கரூரில் 41 பேர் இருந்தாங்க, நிற்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனை வந்து நிற்கிறாங்க. அப்போ இவர் 10% மேலே வாங்க போகிறாரு, 15% வாங்க போகிறாரு, நம்ம 10% ஓட்டு போட்டால் இவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அந்த ஒரு குரூப் நினச்ச உடனே இந்த ஓட் பர்சன்டேஜ் சர்ஜ் ஆயிருச்சுன்னு நான் பார்க்குறேன். லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் திமுக அதிமுக ப்ரிடிக்ட் பண்ணலங்கிறது என்னோட பார்வை. எப்படி ப்ரிடிக்ட் பண்ணாமல் இருந்தாங்க? ஏன்னா அதிமுகவோட பார்வை எப்படி இருந்ததுன்னா, அவன் நண்பர்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து கிறிஸ்டியனோட பிரிப்பாரு, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை பிரிக்கிறாரு, அது ரெண்டுமே திமுக அலையன்ஸில் மைனஸ் ஆகுது, நம்ம ஓட்டு கன்சாலிடேட் நிப்பாட்டுறோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இந்த ஆன்டி இன்குமென்சி வரல அப்படிங்கிறது அவங்க எஸ்டிமேட் பண்ணல. திமுக கொஞ்சம் ஆன்டி இன்குமென்சி விஜய்க்கு போகும்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து ஆன்டி இன்குமென்சி அவங்க 10% இருக்குன்னு நினைக்கல. அவங்க ஏதோ ஒரு 3%, 2% இருக்கும், அவ்வளோதான் போகும், நம்ம ஆட்சி நல்லா பண்ணியிருக்கோம், அதனால் போகாதுன்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்டிமேஷனுடைய டிஃப்ரென்ஸ் தான் அந்த 10%. இந்த 10% இன்னொன்னா அது எலெக்ஷன் அப்போ சில பிரச்சாரங்கள் எனக்கு பர்சனலாக லைக் இருக்கலாம், டிஸ்லைக் இருக்கலாம். குழந்தைங்கள வச்செல்லாம் பிரச்சாரம் பண்ணி எல்லாம் போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு 18 வயசில் ஓட்டு வச்சிருக்கோம்? 18 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்க ஓட்டு கொடுக்கலாம்ல. இந்த மை வைக்கிறதுக்கும் பெட்டர் நம்புறதுக்கு என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் கூட ஓட்டு போடலாம். ஏன் ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு வச்சுருக்கோம்? குழந்தைங்க தப்பாக முடிவெடுப்பாங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு ஓட்டே இல்லை. எமோஷனலாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் ஓட்டு. அந்த குழந்தைங்கள வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சாரத்தை தாவேகா முன்னெடுக்குது. அதை விட வந்து இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்கள அவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டு அது வைரல் ஆகி, ஸோ அந்த குழந்தைங்க இன்ஃப்ளூயன்ஸ் அது ஒரு நியூஸாக மாறும் பொழுது அது இப்போ 25 நாள் எலெக்ஷன் முன்னாடி என் பேத்திக்காக ஓட்டு போட்டேன், என் பேரனுக்கு சொன்னான்னு ஓட்டு போட்டேன்னு பல ஏன் மாற்றி ஓட்டு போட்டேங்க அந்த ரீசன்லாம் வேற சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த எலெக்ஷன் லாஸ்ட் 15 டேஸு இது நீங்கள் ஒரு நாள் எவ்ரிடே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்க அவங்க ஒரு வீடியோ அது ஒவ்வொன்றும் வைரல் ஆகுது. அதை தாவேக்காவும் சோஷியல் மீடியா வைரல் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதில் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் நான் பார்க்குறேன்னா, நிறைய இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. விரும்பியோ விரும்பாமலோ அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க நாமளாம் 22-23 வயசில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ யோசிச்சிருப்பாங்க யாருக்கு ஓட்டு போடலாம், என்ன கொள்கை. ஏன்னா பெரும்பாலும் கொள்கைக்குள்ளே இப்போ மக்கள் போகலை. ஏன்னா கொள்கைங்கிறது எப்பயும் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்மாக தான் போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. போன எலெக்ஷன்லாம் யாருங்க திமுகவா அதிமுகவா, என்னப்பா நீ என்ன சொல்கிற, அப்பா நீ என்ன சொல்கிற, அம்மா நீ என்ன சொல்கிற, நீ என்ன பண்ண போகிற, இப்படி தான். அதில் கொஞ்சம் பணம் ஃபேக்டரு, கொஞ்சம் லோக்கல் ஃபேக்டரு, காஸ்ட் ஃபேக்டரு, ரிலீஜியஸ் ஃபேக்டரு, இப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. கேண்டிடேட் ஃபேக்டரு, யார் நல்லா வச்சுருக்கா, கட்சி இன்ஸ்டியூஷன் யார்ட்ட நல்லா இருக்குது, இதெல்லாம் தான் போன டைம். இந்த டைம் அப்படி இல்லை. இந்த இன்ஸ்டியூஷன் இந்த எல்லா ஃபேக்டரையும் ஓரம் கட்டி இந்த ஒரு ஃபேக்டர் தனியாக, ஒரு குழந்தைங்க யூத்துன்னு ஒரு ஃபேக்டர் தனியாக அது பாட்டுக்கு ட்ரைட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண இடத்துல ஒரு இடத்துல கூட அவங்க பூத்து கமிட்டியே ஆளே காணும். பூத்து டீமே எங்கேயும் உட்காரல, பெஞ்சு போட்டு உங்கள் தாவேக்கா கொடியை போட்டு நான் வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஐ டென்ட் see anything. அப்போ இன்ஸ்டியூஷன் இல்லை, இருந்தாலும் ஓட்டு விழுந்திருக்கு. இந்த விஷயம் ஏன் இதுனா, இவங்கெல்லாம் ஒரு எமோஷனலாக வைரலாக இந்த விஷயம் ஓடிடுச்சு. இது ஒரு கடைசி 15 நாள் நடந்த ஒரு டெவலப்மெண்ட். ஆனால் அவங்க உள்ளே வந்துட்டதுனால, அந்த யூத்து உள்ளே வந்துட்டதுனால, இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஏர்லியாக பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்ததுனால எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவன் இப்போ உட்காந்து அட்லீஸ்ட் சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணுவான். ஓட்டு போட்டது போடட்டும், இப்போ அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணுவான். நம்ம ஓட்டு போட்டோம் சரியா தப்பா, நம்ம பல பேர் தப்பு செஞ்சப்போ தானே யோசிப்போம். நாட்டுக்கு இது நல்லது, கொள்கை இது, இந்த கட்சி கொள்கை என்ன, இதுக்கு எதிராக ஏன் நம்ம ஓட்டு போட்டோம், இது என்ன காரணம் அப்படிங்கிறது அவன் திங்க் பண்ற அளவு. இப்போ அந்த யோசனை இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வரும். இது அடுத்த எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மெச்சூர்டு பொலிட்டிக்கல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் நெக்ஸ்ட் டைம் நமக்கு கிடைக்கும். அது ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ அந்த விஷயத்தில் இந்த எலெக்ஷனில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இதெல்லாம் தான் நான் பார்க்குற விஷயம். ஆனால் என்னோட பார்வையில் டிஎம்கே அலையன்ஸ் ஒரு 125-130 வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங்காக, கட் ஃபீலிங்காக. சார் இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் சார், டிஎம்கே ஃபார்ம் ஆகிற இப்போது திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் அவங்க வின் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. உண்மை. அதாவது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த டைம் அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய பொசிஷன் இந்த 5000 ஓட்டு மார்ஜின் சொல்கிறேன்னு, ஒரு 50 தொகுதி 50-60 தொகுதிகள், இந்த 5000 ஓட்டு மார்ஜின் தொகுதியெல்லாம் அவங்க கூட்டணி தானே கொடுத்துருக்காங்க. 20000 ஓட்டு மார்ஜின்லாம் அவங்க வச்சுப்பாங்க. 5000 ஓட்டில் ஜெயிக்கிற தொகுதியில் தான் கூட்டணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த 5000த்துக்குள்ள அடிநடி இருக்கும். ஸோ நேச்சுரலாக அதிகமாக தோக்குறது கூட்டணி கட்சிகளாக தான் இருக்கும். ஸோ நான் ஒரு 125-130 திமுகன்னு அலையன்ஸ்னு சொல்கிறேன்னா 105 திமுக இருக்கும். எல்லா குரூப்பும் சேர்ந்து 15-20 தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் அதிமுக இருக்கும். அதில் இன்னொன்று சார்,
டைரெக்டாக உதயசூரியன் ரெட்டையில் சொல்லப்போனால் உதயசூரியன் போட்ட இடங்களில் விட்டமின் எம் அதிகமாக போயிருக்கு தெரியும், பட்டுவாடா செய்யப்பட்டது. ஆனால் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் இந்த அளவுக்கு டைரெக்டாக உதயசூரியன் போட்டியிட்ட இடங்கள்லையோ டைரெக்டாக ரெட்டையில் போட்டியிட்ட இடங்களையோ இருந்ததை விட ரொம்ப குறைவாக இல்லை இன்னும் சரியாக கொடுக்கப்படல அப்படிங்க. அது ரொம்ப அவங்களுக்கான பாசிட்டிவிட்டியை குறைச்சிரும்ல. அதாவது நமக்கு வர செய்திகள் இது வந்து நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஆனால் அனுமானமாக வர செய்திகளை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கண்டிப்பாக திமுகவில் வலுவான வேட்பாளர்களை ஜெயிச்சா நினைக்கிறோம் நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க. திமுகவிலே சாதாரண வேட்பாளர்கள் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு. ஏன்னா ஆதாரம் எதனா கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. என்ன மற்ற இடத்துல அந்தந்த திமுக அதிமுக எப்படின்னா எல்லாம் அந்த லோக்கல் அமைச்சர்களுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. பக்கத்து தொகுதிகள்லாம் யார் 6 தொகுதி 7 தொகுதி அந்த கண்டிப்பாக இவர் இதில் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அவங்க இதில் இப்படி செலவு பண்ணுவாங்க, ஜென்ரலாகவே குறையும். அப்போ அதுவுமே வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். இப்போ தாவேக்காவோட ஓட்டு 25% வருதுன்னா ஒரு தொகுதியில் அது சீட்டாக மாறல. ஆனால் அந்த யாரை பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா யார் ஓட்டு கன்சல்ட் ஆகலையோ. இப்போ திமுக ஓட்டு 38% கன்சல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த எலெக்ஷனில் எந்த கட்சியில் 35% தாண்டதோ அவங்களாம் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ 38 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கன்சல்ட் ஆகிட்டாங்க. இவங்க 25 மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுது. ஸோ இந்த அதில் அவங்களும் பணம் கொடுத்தான்னு வச்சுங்க, இந்த தாவேக்கா 28 டச் பண்ணாது. ஏன்னா யூத்தாக இருந்தாலும் எமோஷன் இருந்தாலும் ஒரு 4-5% மணியில் ஃப்ளக்சுவேட் ஆகும். அது நிறைய என்ன சொல்கிறது, நிறைய சீன்ஸ் நம்மளே பார்த்தோம். பணம் வாங்கிட்டு தாவேக்கா ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க, பணம் வாங்கினனால ஓட்டு போடாமல் வராமல் இருந்தவங்க இருக்காங்க, பூத்து வரைக்கும் வந்துட்டு என்னப்பா எல்லாம் பணம் கொடுத்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு பணம் வாங்கிட்டு சரி மனசாட்சி. ஏன்னா தமிழர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அரசியல் கட்சிகள் பெட் கட்டுறது அதான். தமிழர்களுக்கு வந்து மனசாட்சி கொடூரமாக இருக்கு. இல்லை இப்போ அந்த மனசாட்சி தான் சார் ஒரு இடத்துல 70% இருக்கான். இல்லை அதுதான் முன்னாடிலாம் ஒருத்தர் வாங்கினா இன்னொருத்தர் வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல, 2 பேர்த்தையும் வாங்குற வரும்போது துண்டு குலுக்கி போட்டால் எடுக்க போட முடியும். அது வந்து பல தியரி வச்சுருக்காங்க தமிழ் மக்கள். 2 பேர்ட்டே வாங்கினா 5 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. 3 ஓட்டு பெரிய பணம் கொடுத்தவங்களுக்கு, 2 ஓட்டு சின்ன பணம் கொடுத்து, 4 ஓட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஓட்டு டிசைட் பண்ணி ஓட்டு போடுற காலம். ஆனால் இந்த முறை குடும்பமாக டிசைட் பண்ணி யாருமே ஓட்டு போடல. அப்பா ஒரு டிசிஷன், அம்மா ஒரு டிசிஷன், பையன் குடும்பமாக ஓட்டு போடுற ஓட்டு இருக்குது. அது வந்து என்னையோட பார்வையில் அந்த ஓட்டு இருக்குது. எந்த ஓட்டு குடும்பமாக ஓட்டு போடலன்னா எதெல்லாம் தாவேக்கா வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வருதோ அந்த ஓட்டுகள்லாம் குடும்பமாக டிஸ்கஸ் பண்ணி போடல. சில பேர் வந்து ஒரு சிம்பத்தி, அதாவது எப்படி ஒரு சிம்பத்தி நான் பார்க்குறேன்னா, ஒரு அந்த விஷயத்த தாவேக்கா அவங்களோட பிரச்சார உத்தி ஜெயிச்சிருச்சுன்னு நான் வச்சுருக்கேன். என்னன்னா அவங்க எது நடந்தாலும், தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அவங்கள சுற்றி எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்லுவாங்க. அவங்க படம் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் ஆக்சுவலி டெல்லி சென்சார் போர்டு, அது திமுக கீழே இல்லை. ஆனால் அதுவுமே திமுக கீழே இருக்குன்னு சொல்லி ஒரு பிரச்சார உத்தி அது ஜெயிக்கவும் செஞ்சிருச்சு. கேளம்பாக்கத்தில் பஸ்ஸு சரியில்லை, ஒரு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலன்னு ஒரு 15,000 பேசஞ்சர்ஸ் நின்றுட்டாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போட போகிறவங்க தான். 4,80,00,000 ஓட்டில் இந்த 20,000 ஓட்டு என்ன பண்ண போகுது? ஆனால் எல்லாம் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, ட்ரெண்ட் பண்ணி எங்களை ஓட்டு போட விடாம தடுத்துட்டாங்க, அது காரணம் திமுக தான் அப்படின்னு. இது உண்மையிலே நடந்துச்சா இல்லை திமுகவுக்கு? ஆனால் இந்த யுக்தி வந்து தாவேக்காவுக்கு பயனடைஞ்சிருக்கு. இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தமாரி யுக்திகள்லாம் வந்து தாவேக்கா தான் ஓட் பர்சன்டேஜை கூட்டுறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அவங்களோட ஓட்டு, அவங்களோட எலெக்ஷன் மேனேஜர் ஜெயிக்க முடியும்னு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவங்க 22% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கணக்குக்கு சொல்கிறேன். 22% வாங்கினா அவங்க ஓட்டாக டிரான்ஸ்லேட் ஆக போகிறது 3 ஓட்டு, 3 சீட்டு 4 சீட்டு தான். பட் ஆனால் அவங்க வந்து இதை ஜெயிக்க நினச்சி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அது வந்து இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் டிஎம்கே எட்ஜிலையோ ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னாடி வச்சிருக்கு. இப்போ என்னோட இன்னொரு கணிப்பு எப்படி இருக்குன்னா, தாவேக்கா வந்து ஒரு 40-50 தொகுதியில் டெபாசிட்டே இழக்கலாம், 15% கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுடைய ஓட்டு இழக்கலாம். நிறைய தொகுதியில் ஒரு 50-60 தொகுதியில் அதிமுக 3ஆவது இடத்துக்கு போயிடலாம். திமுக, தாவேக்கா, அதிமுக, இதெல்லாம் இப்போ நம்ம தமிழக அரசியலில் புதுசாக உருவாக்க போகிற ஒரு பொலிட்டிக்கல். இப்போ இந்த ஓட்டு வந்து இந்த என்ன சொல்கிறது, சீசன் மலை மாரி நமக்கு நின்று அரசியல் பண்ண போதா, காற்றாறு மாரி இந்த எலெக்ஷனில் வந்து பாஞ்சு அப்படியே வெளியே போயிட போதா, திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறிடுமாங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். உண்மையாக அந்த எலெக்ஷன் ப்ரிடிக்ஷனை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.